ஒருங்கிணைப்பு கூட்டங்களில் நடைபெறுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் அதனை எப்படி மக்கள் பிரச்சனையை மட்டும் பேசுகின்ற இடமாக மாற்றுவது என்பது சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும், அது மட்டுமில்லாமல் இந்த சிறை அதிகாரி ஒருவர் வேறொரு சிறைக்கு இடம் மாற்றப்பட்டது தொடர்பாக ஏனைய சிறை அதிகாரிகள் ஒரு விசனத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். அது சம்பந்தப்பட்ட விடயம் தொடர்பாகவும் இந்த சிறைச்சாலைகளுடைய பற்றாக்குறை பிரச்சனைக்கு எப்படியான தீர்வை காணலாம் என்று பிரதி அமைச்சர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். அது சம்பந்தமாகவும் இந்த ஜோசியர் ராஜபக்ச மற்றும் டெய்சி பார்ட்டி சம்பந்தமான வழக்கொன்று நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அது சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாகவும் தான் விவாதிக்க இருக்கின்றோம். நேரடியாகவே காணொலிக்குள்ள செல்லலாம். இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் தொடர்ந்து இப்பொழுது பிரச்சனைகள் நடப்பது பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த 2025ஆம் ஆண்டு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது ஒரு கட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இருவருக்கும் இடையில ஒரு முரண்பாடு ஒன்று ஏற்படுகிறது. அந்த முரண்பாட்டில் அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பாடசாலையில இப்படி இருந்தார்கள், அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக அவருக்கு பிரச்சனை இருக்கின்றது என்ற விதத்தில எல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள். தகாத வார்த்தை பிரிவுகள் எல்லாம் பேசி ஓரளவுல முற்றி இது சமூக வலைத்தளங்கள்ல பெரிய அளவுல பேசுபொருளாக மாறுகின்றது. ஒரு விடயம் சமூக வலைத்தளங்கள்ல பேசுபொருளாக மாறுகின்ற பொழுது அடுத்த கட்டம் ஏதோ ஒரு வகையில அதை மீண்டும் மீண்டும் சமூக வலைத்தளங்கள்ல பேசுபொருளாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு செயல்பாடுகளை சில பாராளுமன்ற உறுப்பினர்களை செய்கிறது வளமை. அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை மீண்டும் இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அதே போல சமூக ஊடகவாசிகளும் இப்படியான விடயங்களை மீண்டுமே பேசுபொருள் ஆக்குவதற்கான ஒரு முன்முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், அதிக பார்வைகளை பெறுகின்றது என்பதற்காக. ஆக இதனால இந்த விடயங்கள் தொடர்ந்து பேசுபொருளாக மாறிக்கொண்டு வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் சில அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளை ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் காட்டிக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலையும் சிலர் பேசுகின்றார்களோ என்கின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில இன்றைய தினம் கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கும் அமைச்சர் சந்திரசேகரன், பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களுக்கும் இடையிலான ஒரு முரண்பாடு ஒன்று ஏற்பட்டது. அமைச்சர் லால்காந்த் அவர்கள் இந்த தென்னை வலயம் சம்பந்தமான விடயத்தில் ஒரு ஊழல் ஒன்றை செய்திருக்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முன்வைக்கின்றார். அந்த குற்றச்சாட்டை முன்வைச்ச பிறகு ஒரு பெரிய அளவிலான பேசுபொருளாக மாறுகின்றது. வாய் தர்க்கம் நீளுகின்றது. அங்க இருக்கிறார்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை வெளியேற்றணும் என்று சொல்கின்றார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் வெளியேறுகின்றார். இப்படியான நிறைய விவாதங்கள் அங்கு நடைபெறுது. அதற்கு பிறகு அங்க பெரிய அளவிலான பேசு பொருள்கள் இடம்பெறதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. உண்மையிலேயே இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த விடயம் தொடர்பாக பார்க்க ஸ்ரீதரன் அவர்கள் இந்த இடத்திலிருந்து வெளிநடப்பு செஞ்சதும் ஒரு தவறான விடயம் என்றும் பேசுகின்றார். ஏன்னா முன்னைய காலகட்டங்களிலையும் அவர் ஒரு சில இடங்கள்ல இப்படி வெளிநடப்பு செஞ்சிருந்தார். சில இடங்கள்ல சில மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் சார்ந்து பேச வேண்டும். ஒரு சில பிரச்சனைகளுக்காக அவர்கள் பொறுமை இழந்து இப்படி போறது மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு இடைவெளியை குறைக்கின்றது என்ற அடிப்படையில் அவருடைய வெளியேற்றம் சம்பந்தமான விமர்சனம் முன்வைக்கப்படுது. இன்னொரு வகையில ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் பேர்ல தான் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், உண்மையிலேயே அதனுடைய பேர் அபிவிருத்தி குழு கூட்டம், பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம், மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம். குறிப்பாக இந்த யாழ்ப்பாணம் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம் போன்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது பெருமளவிலான இந்த பொறுப்பில் இருப்பவர்கள் வருவார்கள். போலீஸ் அதிகாரிகள் சார்ந்து மாவட்ட செயலர் மற்றும் இப்படியாக பெருமளப்புல பொறுப்பில் இருக்கிறார்கள் வர்றதால அங்க நிறைய பிரச்சனைகள் பேசப்படலாம். உண்மையிலேயே எங்களுடைய மாவட்டங்கள்ல பேசுறதுக்கு பேசுபொருள் இல்லையா? கமக்கார அமைப்புகளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறது. விவசாயிகளுடைய நெல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு. நெல்லை களஞ்சியப்படுத்துறதுக்கு களஞ்சிய சாலையில் இல்லை. அவ்வளவு பெரிய நெல் களஞ்சிய சாலையை ஒவ்வொரு விவசாயம் தனித்தனியை வச்சிருக்க மாட்டாரு. அப்ப நெல்லை விற்பனை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. காய வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்படி களஞ்சிய சாலை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெல்லுக்குரிய விலையை நிர்ணயம் செய்யறதுல சிக்கல் இருக்கு. விலை நிர்ணய குழு இன்னுமே இயங்கு நிலையில இல்லை. இப்படியா நிறைய பிரச்சனைகள் யாருக்கு இருக்கு? விவசாயிகளுக்கு. அதை பற்றி பேசலாம். போதைப் பொருள் சம்பந்தமான விடயங்கள் அதிக அளவில் ஊடுருவி இருக்கு. இதை ஒருங்கிணைப்பு குழு தண்டனை கொடுக்காது. ஆனா ஒருங்கிணைப்பு குழுவுல இந்த விடயங்களை பேசுறது மூலமாக இந்த விடயம் பொது வழிகளிலேயோ உரிய அதிகாரிகளோட காதுக்கோ போய் சேரும். ஆக இப்படியான எங்களுடைய இடங்கள்ல உள்ளூராட்சி மன்றங்கள்ல இருக்கிற குறைபாடுகள், உள்ளூராட்சி சபைகள்ல இருக்கிற குறைபாடுகள், சில உறுப்பினர்கள் அந்த விடயத்தை செய்யாட்டி அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டையோ இல்ல விமர்சனத்தையோ முன்வைக்கலாம். இப்படியான விடயங்கள் மூலமாக எங்களுடைய அபிவிருத்தியை எப்படி வளப்படுத்தி கொள்றது, மத்தியிலிருந்து வர பணத்தை எப்படி சரியான முறையில நாங்கள் பகிர்ந்தளிக்கிறது, என்ன அபிவிருத்தி தேவை, என்ன அபிவிருத்தி அவசியம். எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும், எல்லா உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களும், தவிசாளர்களும், எல்லா முதல்வர்களும் ஒரு பிரச்சனையை கொண்டு வருவார். அந்த பிரச்சனை எல்லாம் தேவையா இல்லையா? அந்த பிரச்சனை வந்தா பெரிய அளவுல மக்களுக்கு அது பயனா என்ற விஷயங்கள் விவாதிக்கப்படும்.
அதுக்காண்டி தான் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். தன்னிச்சையா சில முடிவுகள் எடுக்கிறதுல சிக்கல் நிலைமை ஏற்படும். நான் ஒரு யோசனை செஞ்சோன்னா அந்த யோசனை சரியா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அது மக்களுக்கு பயன்படணும்ன்ற அவசியம் இல்லை. அது பயன்படுமா இல்லையான்னு முடிவெடுக்க வேண்டியது ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்குது. அந்த ஒரு கலந்தாய்வுக்காண்டித்தான் அபிவிருத்தி குழு கூட்டங்கள். ஆனால் இப்பொழுது தனிப்பட்ட பிரச்சனைகளை பேசுகின்ற மையங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது மாற வேண்டும் என்றால் அங்க இருந்து சம்பந்தமாக பேசுபவர்கள் உடனடியாக வெளியேற்றம் செய்யப்பட வேண்டும். ஓரளவான பாதுகாப்பாது இதுக்கு இருக்கணும். எல்லாத்தையும் பேசிவிட்டு வரலாம் என்கிற ஒரு சூழலிலிருந்து விலகி ஒரு சில விடயங்கள் பேசுகின்ற பொழுதோ தனிப்பட்ட விடயங்கள்ல முரண்பாடு முற்றுகின்ற பொழுதோ அவர்களை வெளிநடப்பு செய்யறதுக்கோ அல்லது அங்க ஒரு பாதுகாப்பு சூழலை உருவாக்குறதுக்கோ ஓரளவான பாதுகாப்பு அங்க கொண்டுவரப்பட வேண்டும். இப்படியா நிறைய விஷயங்கள் தொடர்பாக குழுத்தலைவர் ஆலோசிக்க முடியும். குழுத்தலைவர்ல இருக்கிற பிரச்சனை தான். குழுத்தலைவர் இந்த விடயங்களை கட்டுப்படுத்துற சிக்கலுக்குள்ளாகின்றது. கிட்டத்தட்ட ஒரு மோதல் நிலைமைக்கு இன்றைக்கு போயிட்டு என்றால் அதுக்கு குழுத்தலைவர் சரியான முறையில் முன்னைய காலகட்டங்களை நடந்து கொள்ளாதும் அதை பயன்படுத்தி சில உறுப்பினர்களை தங்களுடைய வாய் வார்த்தைகளை விட்டதும் தான் நாங்கள் பிரச்சனையா இருக்கு. அவரோட மட்டுமே குற்றம் சாட்டு இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அப்படி பேசியிருக்கிறார், பாராளுமன்ற அர்ச்சுனா ராமநாதன் பேசியிருக்கிறார், நிறைய பேர் பாதித்திருக்கின்றார். தவிசாளர்களுக்குள்ள பிரச்சனை நடந்திருக்கு. சில தவிசாளர்கள் ஒட்டுமொத்தமாக வெளியேறின சூழல் இருக்கு. அண்மையில டக்ளஸ் சிவானந்த் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பை வைத்திருக்கின்றார். அந்த ஊடக சந்திப்பில் என்ன விடயம் பேசப்பட்டிருக்கின்றார்? அது பொதுவாக இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சம்பந்தமாக கேட்கப்பட்ட போது நான் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நடந்திருந்தா அப்படியான பிரச்சனை எல்லாம் வந்திருக்கான்னு சொல்றேன். அவர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடக்க ஒரு சர்வதிகார பாங்கொண்டு இருந்தது என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அது தவறான முறை. மீண்டும் அப்படியான விடயங்கள் உள்ள கொண்டு வரப்படுவதற்கு இது வாய்ப்பாக அமையும். இப்ப இப்படியாக ஒரு விஷயத்தை ஒருவர் விமர்சிக்கின்றார், முன்னே நாளில் விமர்சிக்கப்பட்ட ஒருவரே விமர்சனத்தை முன்வைக்கிறார் என்றால் இந்த அளவுக்கு இந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மூலமாக சரியாக வழிநடத்தப்படாமல் இது இருக்கின்றது என்ற விமர்சனம் பலவாரியாக முன்வைக்கப்படுவதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. ஆகவே இப்படியாக பல சிக்கல்களுக்கு மத்தியில தான் இந்த விடயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆக இந்த விடயம் ஒரு சரியான கட்டுக்கோப்பான விடயத்துக்குள்ள வரணும். மக்கள் பிரச்சனைகள் இனி பாதிக்கப்படணும் என்றுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயம் தொடர்பாக பார்க்கணும். ஜோசிய ராஜபக்ச டெய்சி பார்ட்டி சம்பந்தமான குற்றச்சாட்டு, இந்த 59 மில்லியன் ரூபாய் பணம் நிதி தூய்தாக்க சம்பந்தப்பட்ட விடயம் பேசப்பட்டது. அது ஆகஸ்ட் 31ஆம் தேதி வழக்கிற்கு முன்னைய கலந்தாய்வுக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம் அது தொடர்பான விடயங்கள் என்ன மாதிரி நடக்க போன்றது என்பதை. அது மட்டும் இல்லாமல் சிறை அதிகாரி சம்பந்தப்பட்ட விடயத்துல சிறை அதிகாரி ஒருவர் இடம் மாற்றப்பட்டிருந்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலை பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். அந்த பிரச்சனை நடந்ததுலேருந்து சிறை அதிகாரிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு குரல் எழும்பியிருந்தது. கிட்டத்தட்ட இந்த விடயத்துல சிறை அதிகாரிகளுடைய இந்த அஞ்சலி நிகழ்வுக்கு அமைச்சர் கிருஷ்ண நாணயக்கார் அவர்கள் சென்ற பொழுது சிறை அதிகாரிகள் கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள், அவர் மேலே சட்ட நடவடிக்கை எடுப்பதை தவிர்ப்பது என்ற அடிப்படையில. ஆனால் அப்படி நடக்கக்கூடாது, அவர் மேலே விசாரணை நடக்கணும் என்ற விஷயம் பேசப்படுகிறது. ஆனால் இப்பொழுது அவர் இடமாற்றப்பட்டிருக்கின்றார். இடமாற்றப்பட்ட விவரங்கள் சமூக வலைத்தளங்கள்ல செய்தி பரப்புல வெளியாயிருந்தது. இப்படியான பூரண விவரங்கள் வெளியாகிறதால, அவர் எங்க இடமாற்றப்பட்டார் என்ற விடயங்கள் வெளியாகிறதால அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது, அவருக்கு மரண அச்சுறுத்தல் இருக்கின்றது என்ற அடிப்படையில சிறை அதிகாரிகள் தங்களுடைய கண்டனத்தையும் விசனத்தையும் தெரிவித்திருந்தார்கள். ஆகவே ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவ்வளோ பேரையும் பாதுகாத்தார். சில கைதிகள் தப்பி தோடுவது தவிர்க்கப்பட்டது என்ற அடிப்படையில தான் அவர் துப்பாக்கிச்சூடு நடத்தினார் அவர்கள் சார்பில் சொல்கின்றார்கள். அப்படியான ஒருவருக்கு இப்படியான விடயங்களை செய்யறது தவறு. அதால ஒருவருக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற சூழல் இப்படியான விடயங்களை செய்யக்கூடாது என்ற அடிப்படையில சிறை அதிகாரிகள் தங்களுடைய விமர்சனமாக இந்த கருத்தாடலை முன்வைத்திருக்கின்றார்கள். அதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்றது ஒரு கேள்வி. உண்மையில அது தவறுன்றது இல்லை. உண்மையிலே இந்த விடயங்கள்ல சரியா அணுகி இருக்கணும். என்றால் இது வெளிப்படுத்தப்பட்டதால் அவருக்கு உயிராபத்து இருக்குன்றா அதை ஏதோ ஒரு வகையில முன்வைச்சு அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் என்றுதான் ஒரு கருத்து. அவர்களை பிழை இருக்கோ இல்லையோன்றது வேறு விஷயம். அது அவர் மேலே விசாரணை நடைபெற்று அதுக்கான நடைமுறைப்படுத்தல் செய்யணும். பிள்ளை என்றால் அவருக்கான தண்டனை கொடுக்கணும். ஆனால் இது பொதுவழியில இந்த விசாரணை நடந்தோன்றுக்கே எப்படி நடந்துன்ற ஒரு சிக்கல் நிலைமையை ஏற்படுத்தும் என்றுதான் ஒரு கேள்வியாக எழுந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயம், இந்த சிறைச்சாலைகளுடைய நெருக்கடி சம்பந்தமான விடயத்துல பிரதி அமைச்சர் ஒருவர் பொதுவெளியில் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இந்த பிரச்சனைகள் சம்பந்தமான விடயம் சரியாக தீர்க்கப்படுறதுக்காக இந்த வீட்டு காவல்கள் என்ற விடயத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக பேசி கொண்டிருக்கின்றோம் எங்க ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அடுத்த கட்டமாக இந்த வீட்டு காவல்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற விடயம் பேசப்படுகிறது. பூகம்பர சிறைச்சாலையினுடைய அடுத்த கட்ட புனரமைப்பு, அதுக்கு பிறகு அதுவும் ஒரு சிறைச்சாலையாக இயங்கும் என்று பேசியிருந்தார்கள். இப்பொழுது வீட்டு காவல் தொடர்பான விடயம் பேசிக்கொள்ளாமல் இருக்கின்றது. பார்க்கலாம் எந்த மாதிரியான நடைமுறைகள் வரப்போகின்றது. ஆனால் வீட்டு காவல் என்றது ஒரு பெரிய அளவிலான செலவு தொகையை இழுத்து விடும். அதற்கு சிறைச்சாலைகளை ஒன்றை புதிதாக நிர்மாணிக்கலாம் என்ற விடயம்
பேசப்பட்டிருந்தது. வீட்டுக்காவல் என்ற விடயம் ஒரு பெரிய அளவிலான பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அதுல சிலவிருக்கின்ற விமர்சனம் இருக்குது. பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு செயல்பாடுகளை, என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை இந்த அரசாங்கம் இது தொடர்பாக முன்வைக்க போன்றது என்பதனை.